ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்ட்டில் பெட்ராக் பிரிசன் ஒரு மேப் தான் கைஸ் பார்க்க வந்திருக்கோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரூல்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் படித்து பார்த்துடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ரூல்ஸை படித்து பார்த்துடலாம். ஓகே, கேம் பிளே வந்து சர்வேவில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மேப் விட்டு வெளியில் போகக்கூடாது. நீங்கள் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா கிரெடிட்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகே, நம்ம இன்ஃபர்மேஷனை படிச்சிடலாம். ஓகே, இன்ஃபர்மேஷனில் வந்து சிங்கிள் பிளேயர் தாங்க கைஸ் இந்த மைன்கிராஃப்ட், அதாவது பெட்ராக் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 9 லெவல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கான்க்ரீட், அந்த ரெட் கான்க்ரீட்டுக்கு மேலேயும் கீழே இருக்க எதையுமே உடைக்க முடியாதெல்லாம் போட்டிருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் உங்களால் முடியலைன்னா அந்த வீடியோ பார்க்க சொல்கிறாங்க. கிரெடிட்ஸை படிச்சிடலாம் கைஸ், நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறதுனால. ஓகே, யூடியூப்பில் கெய்லன் 1940 போட்டிங்கன்னா அவங்க யூடியூப் சேனல் வரும் போகிறாங்க கைஸ். ஓகே, வேணுன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க கைஸ். எல்லாத்துலேயுமே வந்து கெய்லன் 1940 தான் இருக்குது. போட்டு வேணால் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் அவங்க சேனலை. இந்த மாடை அவங்க தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, நம்ம ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போவோம். ஓகே கைஸ், இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு இது இருக்குது கைஸ், அதாவது லீவ்ஸ். ஓகே, கோழி சத்தம் கேட்குது கைஸ். கோழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த செஸ்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ண முடியல கைஸ். ஓகே, கோழி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அங்கே கோழி இருக்குது கைஸ். எதுக்கு இங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே, இங்கே ஒரு ப்ரெஷர் பிளேட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மேலே நிற்க வைக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, நிற்க வச்சுருவோம். கோழி வந்துருச்சு கைஸ். அங்கங்கே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பைடர் வெப்பு, அதனால் மெதுவாக வருது. ஓகே, அது நின்றுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். நின்றுச்சு. ஓகே, அந்த கான்கிரீட் மேலே இருக்குது வந்து போயிடுச்சு கைஸ். ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அயன் கிடச்சிருக்கு. ஓகே, அந்த கோழியை மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் நிற்க வச்சுட்டு வரேன் கைஸ். ஓகே, வச்சுட்டேன். இப்போ வந்து மீதி 2 செஸ்லேயும் அயன் தான் கைஸ் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். ஓகே, 3 அயன் இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு வாட்டர் பக்கெட் செஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாட்டர் பக்கெட் செஞ்சுக்கலாம் கைஸ். தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, தண்ணி இருக்குது கைஸ். இங்கே எடுத்து மேலே ஏறிடலாம் கைஸ் இதை வச்சு. ஓகே, மேலே போட்டு ஏறிடலாம். ஓகே கைஸ், மேலே வந்தாச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். ஸ்டெப் 2ன்னு போட்டிருக்கு. ஓகே, இங்கே ஒரு பேரல் இருக்குது கைஸ். மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மேலே எதுவும் இல்லை கைஸ். மேலே எதுவுமே தெரில. அந்த சைடு தான் நம்ம போகிறதுக்கான வழி இருக்குது. இந்த பேரல் உடச்சிடலாம் கைஸ். உள்ளே எதுவுமே இல்லை. ஓகே, பேரலுக்கு அந்த சைடு எதுவும் இருக்குது கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பேரல் அதுக்குள்ளே தூக்கி எறியணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஓகே கைஸ், நம்மளுக்கு என்ட்ரபிள் கிடச்சிருக்கு. இதை வச்சு அந்த சைடு போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிட்டேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டிருந்தோம்னா நம்ம 4th ஸ்டேஜுக்கே போயிருப்போம் போல். ஓகே, 3rd ஸ்டேஜ் வந்தாச்சு கைஸ். ஓகே, திறந்து பார்த்தா இதில் வந்து ஒரு சில பொருளாக இருக்குது கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கிராஃப்ட் பண்ணி மேலே ஏறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃப்டிங் டேபிள் உடச்சி முதல்ல செஸ்ட்டு மேலே போட்டுக்கலாம் கைஸ். அப்போ தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மேலே தான் கைஸ் ஏறணும். ஓகே, இது மேலே போட்டுடலாம் கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஏணி கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏணி கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, ஏணியும் கரெக்டாக இருக்குது. மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, போயாச்சு கைஸ். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏணி வச்சே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் கஷ்டமாக இருக்குமோன்னு தோணுது கைஸ். இன்னும் முடியல கைஸ். இது வாட்டர் பக்கெட் கிராஃப்ட் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்குது அந்த ஸ்டேஜில். அந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஓகே, இதை உடச்சிடலாம் கைஸ். தண்ணி வந்துடும். ஓகே, இதை வச்சு பக்கெட் வச்சு மோந்து மேலே போயிடலாம் கைஸ். ஓகே, இங்கே போட்டுடலாம். ஓகே, மேலே வந்தாச்சு கைஸ். தண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம். ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து எல்லாமே மறைஞ்சிருது. ஆமாம், அந்த சைடு தான் கைஸ் போகணும். ஓகே, இந்த சைடு பிளாக்கில் போயிட்டு அங்கே செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து எடுத்து அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே, இந்த சைடு பிளாக்கில் போக ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் டைமே அவுட்டாக கேட்டோம். ஓகே, செகண்ட் ட்ரைலையாவது போக ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஓகே, நீங்கள் இந்த சைடில் இந்த கடைசி 2 பிளாக் வந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜம்ப் பண்ணிடலாம் கைஸ். அந்த மாதிரி ஜம்ப் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டில் 9 ஸ்லைம் இது இருக்குது கைஸ். இதை வச்சு நம்ம ஸ்லைம் பிளாக்காக மாற்றிடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஸ்லைம் பிளாக் எம்எல்ஜி மாதிரி ட்ரை பண்ணுறது தான். இங்கேருந்து அங்கே குதிச்சு மேலே வரணும் கைஸ். ஓகே, ஃபஸ்ட் ட்ரை. ஓகே, கீழே குதிச்சு ஹெல்த்து போட கைஸ். ஓகே, இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம செத்துடலாம். அப்போ வந்து டேரெக்டாக குதிச்சா மட்டும் போதும் கைஸ். ஓகே, அடுத்த டேயில் குதிச்சிடலாம் கைஸ். பிரச்சனை இல்லை, ஈஸி தான். சூப்பர். இதிலேயே குதிக்கல, அதில் குதிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். ஃபன்னி. ஓகே, இந்த டைம் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம் கைஸ். ஓகே, சைடில் குதி. கரெக்டாக நடுவில் குதிச்சிடு. குதிச்சிட்டேன்டா. சூப்பர் ப்ரோ.
ஜெயிச்சிட்டேன். ஓகே, நான் 5th ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். அங்கே ஹைட்டாக இருக்குது கைஸ். ஓகே, இந்த டேட்டை உடச்சி பார்ப்போம். ஓகே, ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. இதையும் உடச்சி பார்ப்போம் எதாவது செஸ்ட் இருக்கான்ட்டு. ஓகே, ஒரு செஸ்ட் இருக்குது கைஸ். செஸ்ட்டுக்குள்ளே 9 ஸ்லைம் பிளாக்கு, அப்புறம் பேம்பு ஸ்டோன்லாம் இருக்குது கைஸ். ஓகே, டேர்ட் போட்டு மேலே ஏறிடலாம், ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம லிவர் கிராஃப்ட் பண்ணணும், பேம்பு வச்சு ஸ்டிக் கிராஃப்ட் பண்ணணும், ஸ்லைம் வச்சு ஸ்லைம் பிளாக் கிராஃப்ட் பண்ணணும் கைஸ். ஓகே, ஸ்டிக் கிராஃப்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு லிவர் கிராஃப்ட் பண்ணிக்கணும் கைஸ். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் உடச்சிடணும் கைஸ், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கி பிஸ்டன் மேலே வந்து ஸ்லைம் பிளாக் வச்சிடணும் கைஸ். அதுக்கு பக்கத்தில் லிவரை வச்சு ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம அது மேலே நிற்கும் போது ரொம்ப தூரம் குதிப்போம் கைஸ். குதிச்சு கிராஃப்டிங் டேபிள் நம்மளுக்கு கீழே கரெக்டாக போட்டுடணும் கைஸ். ஓகே, தப்பாக போட்டேன். கரெக்டாக எப்படின்னா கைஸ், இப்போ வந்து நீங்கள் அந்த லிவர் அமுத்தும் போது ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கால் கீழே அந்த ஹைட்டில் போனதுக்கப்புறம் போட்டு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பிளாக் மேலே நின்றுடுவீங்க. ஈஸி. ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் கைஸ். இப்போ கரெக்டாக நின்ட்டேன் கைஸ். ஓகே, இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. இதை உடச்சி பார்ப்போம் பின்னாடி ஏதாவது இருக்கான்ட்டு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு செஸ்ட்டு தான் கைஸ் இருக்கும் அது பின்னாடி. ஆனால் இன்னும் நம்ம ரொம்ப தூரம் ஹைட் ஏற வேண்டியது இருக்குது. ஓகே, இதை உடச்சிடுவாங்க கைஸ். ஓகே, நினச்ச மாதிரி ஒரு செஸ்ட்டு தான் கைஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு 7 ஸ்டிக் இருக்குது கைஸ். அப்போ ஏணி தான் கிராஃப்ட் பண்ணோம், பார்த்தாலே தெரியுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த திருப்பி இந்த உடைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏணி எங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஏணி மேலே டேரெக்டாக அந்த ஸ்லைமில் குதிச்சு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கைஸ் கரெக்டாக வரும். ஏன்னா இப்படி வச்சிட்டோம்னா நம்ம பிளாக் போட்டு ஏற முடியாது. ஆனால் ஏணியை கொஞ்சம் தூரம் மேலே வச்சிட்டோம்னா ஈஸியாக ஜம்ப் பண்ணி வந்துடலாம் கைஸ். ஓகே, அப்படி வச்சிடலாம் கைஸ் பேசாமல். ஓகே, இதை உடச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி வச்சு ட்ரை பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, இதை ஆன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக போயிடணும்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே போயிடுச்சு கைஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் தூரம் தான் கைஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்னா கிராஃப்டிங் டேபிளை மேலே போட்டுடலாம். ஒரு பிளாக் ஹைட்டு விட்டு லேடரை போட்டுடலாம் கைஸ். இங்கே போட்டோம்னா சரிப்பட்டு வராது. இதுக்கு மேலே இருக்க பிளாக்கில் போட்டு ஜம்ப் பண்ணி ஏறிட்டோம்னா போயிடலாம் கைஸ் மேலே அடுத்த ஸ்டேஜுக்கு. ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு, மேலே போயிட்டோம் கைஸ். ஓகே, இந்த இடத்துல மூடிடுச்சு. ஐஸ் தான் கைஸ் இருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, ஓடி வந்து குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எடுத்துட்டேன். ஓகே, கரெக்டாக வேகமாக போய் ஜம்ப் பண்ணுவோம் கைஸ். ஜம்ப் பண்ணு. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ் கைஸ். நிறையா டைம் ட்ரை பண்ணி தோல்வி மட்டும்தான் கைஸ். ஓகே, இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு டைம் போயிட்டேன் கைஸ். எப்படி போனேன்னா கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி தான், வேறு வழி இல்லை. ஓகே கைஸ், அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா நத்திங்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒன்றுமே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஹைட் ஏறி மேலே போக ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு செஸ்ட்டையே உடச்சிட்டேன் கைஸ். கடைசி வரைக்கும் அந்த ஸ்டேஜ் தாண்டவே முடியல, ஏன்னா அது 5 பிளாக்கு டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க கைஸ். கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண சுத்தமாக முடியல, அதான் கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி வந்துட்டேன். இங்கேயே போக முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். இன்னும் அந்த ஸ்டேஜ் முடியல. இங்கே போயிட்டு அங்கே இருக்க ஒரு ப்ரெஷர் பிளேட் மேலே கால் வச்சா தான் 6வது ஸ்டேஜே வரும் கைஸ். இது 5வது தான். 5வதுல பாதி தான் முடிச்சிருக்கோம், அதை வச்சு கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி. என்ன கைஸ், ஏறவே முடியாத அளவுக்கு ஒரே ஒரு பிளாக் தான் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட ட்ராப் டோர் இருந்தால் கூட போயிடலாம். அது வேறு ஒன்றும் வழி இல்லை கைஸ், நம்ம வந்த வழி தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இதுலேயும் தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டேன். எப்படி வந்தேன் அதே தான் கிரியேட்டிவ் மூடு. ஓகே, அடுத்த ஸ்டேஜில் செஸ்ட்டை திறந்து பார்ப்போம் கைஸ். இதில் வந்து ஒரு சில பொருளாக இருக்குது, இதில் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு கிராஃப்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதை வச்சு ஓரளவுக்கு கிராஃப்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருச்சு. நம்மளால் வந்து நெதரைட்டுக்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பிளாக் ப்ளேஸ் பண்ண முடியல கைஸ். இது பிஸ்டனை வச்சு தள்ளிட்டே போகணும்னு நினைக்கிறேன் நெதரைட்டுக்கு பின்னாடி. ஓகே, இங்கே ப்ளேஸ் பண்ணி பட்டனை ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். கரெக்டாக இருந்தால் நகரும்னு நினைக்கிறேன். ஓகே, நினச்ச மாதிரி நகர்ந்துருச்சு கைஸ். ஓகே, இந்த மாதிரியாவது முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்புவோம். ஓகே, உடச்சிடலாம் கைஸ். உடச்சி பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணுவோம், அப்போ தான் தூரமாக போகும். ஆனால் இன்னொரு பட்டனுக்கு சம்மந்தமில்லாமல் கிராஃப்ட் பண்ணேன் கைஸ். அது ஒன்றே போதும்னு தெரியும், இருந்தாலும் சம்மந்தமில்லாமல் அப்போ கிராஃப்ட் பண்ணேன், ஏன்னு தெரியல கைஸ். ஓகே, இன்னொன்று போடுவோம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நெதரைட் வச்சுருக்க இடத்துல தான் நம்மளால் பிளாக் ப்ளேஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இப்போ பிஸ்டன் இந்த சைடு வைக்க முடியாதான்னு தெரியல கைஸ். முடியாதுன்னா இது ஒரு பக்கான மாடு தான். ஏன்னா நெதரைட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு சைட்லேயுமே பிளாக் ப்ளேஸ் பண்ண முடியல. ட்ரை பண்ணிட்டேன் கைஸ்.
ஓகே உடச்சா லாவா வந்துச்சு கைஸ் போச்சு. என்னடா இங்கே இருக்கானேன்னு பார்க்குறீங்களா கைஸ்? அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 5 ஸ்டேஜ் தான் கைஸ் உருப்படியாக ஒர்க் அவுட் ஆச்சு. மீதி 3 ஸ்டேஜுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பக்காக தான் கைஸ் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு பக்கராக இருக்குது, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பக்காக இருக்குது கைஸ். ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் அடிச்சு ஆல் வச்சுருங்க கைஸ். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.